இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்க நகையை நீங்க பேங்க்ல அடமானமா வைக்க போறீங்களா, அல்லது நீங்க ஏற்கனவே பேங்க்ல அடமானமா தங்க நகையை வச்சிருக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஆர்பிஐ 2026ல நல்ல அதிரடியான ஒரு அப்டேட் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல புதுசா நகை வைக்க போறவங்களுக்கு நிறைய சந்தோஷமான நியூஸ் அப்படின்றது இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான அப்டேட் அப்படின்றதும் இருக்குது. இந்த அப்டேட்டு நகை வைக்க போறவங்களுக்கு ஆபத்தா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இந்த இடத்துல வருது. இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். நீங்க நகை புதுசா வைக்க போறீங்கன்னா அப்ப என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், ஆர்பிஐ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, இந்த அப்டேட் அப்படின்றது நமக்கு சாதகமா இருக்கா இல்ல நமக்கு பாதகமா இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதுலேயும் குறிப்பாக 12 மாதம் நம்ம வங்கியில ஒரு நகையை வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல முதல்லலாம் அதனுடைய கட்டமைப்பு வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதை திருத்தி இன்னொரு கட்டமைப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொரு அப்டேட்டிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இது தெரிஞ்சிக்காம போனா கண்டிப்பா நீங்க பேங்க்குக்கு போய் நகை வச்சதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க, அந்த வீடியோவில் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி. திரும்பவும் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கொஞ்ச நேரம் இதை பார்க்காம போயிட்டேனே அப்படின்னு நீங்க வருத்தப்படலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல நம்ம நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயத்த பார்த்துடலாம். அதாவது முதல் நல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் நகை கடன் வாங்க போறீங்கன்னா உங்களுடைய நகையினுடைய வேல்யூல இருந்து என்ன செய்வாங்கன்னா 75% அப்படின்றது தான் உங்களுக்கு பணமா கொடுப்பாங்க. அதாவது லோனா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்குள்ள நீங்க லோன் எடுக்க போறீங்க, நகை கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 85% வரைக்கும் இதை உயர்த்தி இருக்கிறாங்க. அதாவது 10% உயர்த்தி இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்லணும்னா, நீங்க ஒரு 1 லட்ச ரூபா லோன் எடுக்க போறீங்க. முதல்ல உங்களுடைய நகையினுடைய வேல்யூ என்னன்னா 1 லட்ச ரூபா. அதை நீங்க வச்சு அவங்கள்ட்ட லோனா கேட்குறீங்க, பேங்க்ல கேட்குறீங்க. அப்படி கேட்கும் பொழுது பேங்க் என்ன செய்யும்னா, அந்த 1 லட்ச ரூபா நகைக்கு 75%, இது 1 லட்ச ரூபா மட்டும் கிடையாது, நீங்க எவ்வளவு வச்சாலும் சரி, 20,000க்கு வச்சாலும் 30,000க்கு வச்சாலும் அதுல 75% தான் அந்த நகையினுடைய பிரசன்ட் வேல்யூல இருந்து அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ 1 லட்ச ரூபானா 75,000 தான் உங்களுக்கு வரும். பட் இப்போ என்னன்னா 2.5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு லிமிட் அப்படின்றத செட் பண்ணிட்டாங்க. 2.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்க ஒரு லோன் எடுக்க போறீங்க, அதாவது நகை கடன் வாங்க போறீங்க அப்படின்னா அப்போ நீங்க 1 லட்ச ரூபா நகையை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 85,000 வரைக்கும் உங்களுக்கு அந்த பணத்தை உங்களுக்கு லோனா கொடுப்பாங்க. முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? 75%. இப்ப எவ்வளவு இருக்கு? 85%. அதாவது 10% அப்படின்றது இந்த இடத்துல லோன் டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேல்யூ டு மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு பணத்துல இருந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் 10% ஆயிருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா மக்கள் அவங்களுடைய நகையில இருந்து கொஞ்சம் அதிகமான பணம் கிடைச்சா நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரு 10,000 நகைனா எனக்கு ஒரு 10,000 கிடைச்சா நல்லா இருக்குமே, 7,500 மட்டும் கொடுத்து நான் என்னங்க பண்றது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் இப்ப உங்களுக்கு 8,500 கிடைக்கிற அளவுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 10,000ன்றது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான். சந்தோஷமான நியூஸை கேட்டோம். அடுத்தது புல்லட் ரீபேமெண்ட் அப்படின்றது. அதாவது இதுல என்ன இவங்க சொல்றாங்கன்னா, இந்த அப்டேட்டிங்ல இப்ப நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம், நகைக்கடனை வாங்கிட்டோம். நகைக்கடனை வாங்கிட்டு நம்ம அந்த அசல் அமௌண்ட்டையும் வட்டி அமௌண்ட்டையும் ஒரு வருடத்துல திரும்ப பேமெண்ட் பண்ணிடணும். அதாவது 12 மாசத்துல திரும்ப அதை பணத்தை கட்டி முடிச்சிடணும். அப்படி கட்டி முடிக்கல அப்படின்ற பட்சத்துல அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அப்படி உங்களால அசலையும் கட்ட முடியல, வட்டியும் கட்ட முடியல அப்படின்னா, டோட்டலா எதையுமே கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க வட்டியவாவது கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 12 மாசத்துக்கான வட்டியை கட்டி நீங்க ரினியூ பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இதுல நகை ஏலம் போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு விஷயமா சொல்றாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, சரி போ பார்த்துக்கலாம், போ வா அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், சேர்த்து பண்ணிக்கலாம், எல்லாம் ஒட்டுக்கா கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ இதை ஒரு லோன் ப்ராசஸ் மாதிரி கொண்டு வராங்களோ அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்குது. ஏன்னா நம்ம பேங்க்ல லோன் எடுத்தோம்னா இந்த வட்டி கட்டது அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சந்தோஷமான நியூஸ், அப்புறம் சோகமான நியூஸ், மறுபடியும் சந்தோஷமான நியூஸ். என்னன்னா பேங்க் உங்களுக்கு 7 நாளுக்கு அப்புறம் 500 ரூபா பணம் தருவாங்க. என்னப்பா சொல்ற, பேங்க் எங்களுக்கு பணம் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட ஆமாங்க. இப்ப நான் காசு கட்டல, உன் காசை கொடுக்கலன்னா நீ என்ன பண்ற, எனக்கு வட்டி போடுற, இல்ல என் நகையை ஏலம் விடுற அளவுக்கு நீ கொண்டு போற. உன் ரூல்ஸ் அப்படி இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், உன்கிட்ட வாங்கின காசை திரும்ப கொடுத்துட்டேன், வட்டியும் முதலமா உன் காசை திரும்ப கட்டிட்டேன், நான் 12 மாசத்துக்கான வட்டியும் முதலமா கட்டிட்டேன், அப்ப என் நகையை கொடு அப்படின்னு நான் கேட்கறேன். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல டிலே ஆகுதுன்னு சொல்றாங்க.
என் நகையை திரும்ப கொடுக்கறதுக்கு அவங்க லேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆர்பிஐ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு நகையை திரும்ப கொடுக்கறதுக்கு 7 நாள் வரைக்கும் தான் டைம். ஒருவேளை நீ 7 நாளுக்கு அப்புறம் அந்த நகையை திரும்ப கொடுக்கலன்னா வச்சுக்க, நீ என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளுக்கும் நீ பெனால்ட்டி போட்டு அவங்களுக்கு 500 கொடுக்கணும். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்ம 12 மாசம் கட்டலினா உடனே அடுத்து 13ஆம் மாசம் அப்படின்ட்டு 12ஆம் மாசத்துல 1ஆம் தேதி இருந்து ஸ்டார்ட் ஆகியே வந்துட்டு லேட் பேமெண்ட் சார்ஜஸ், வட்டி, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். பட் இது மட்டும் இன்னும் 7 நாள் கேப் அப்படின்றது தான். எனிவே, ஸோ என் வேலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து இருக்கிற அப்டேட்டிங்கை சேர்க்கறது மட்டும்தான். உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள், சந்தேகங்கள் அனைத்தையும் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சந்தோஷமான நியூஸ், சோகமான நியூஸ் அடுத்தது, அதுக்கு அடுத்தது சந்தோஷமான நியூஸ், அப்புறம் என்ன சைக்கிளிங்ல மறுபடியும் சோகமான நியூஸ். என்னன்னா, இப்ப வந்துட்டு நகை கடன் நம்ம வைக்கும் பொழுது முதல்லலாம் என்ன பண்ணோம், நகை கடன் தானே போய் வச்சுட்டு வா, நம்ம காசு தானே போய் வச்சுட்டு அப்போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு டக்குன்னு நம்ம போய் வச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரு நகை கடன் வைக்கிறாங்களோ அவங்களுடைய சிபில் ஸ்கோரை செக் பண்ண போறாங்களா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண போறாங்களா. அதாவது ஒரு தனிநபர் கடன் எடுக்கும் பொழுது எந்த மாதிரி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்குமோ அதே போலவே சிபில் ஸ்கோருக்கும் இப்போ இந்த கோல்டு லோனுக்கும் ஒரு கட்டமைப்பு கொண்டு வரதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்க யார் எப்படி ரீபேமெண்ட் பண்ண போறாங்க, அவங்களுடைய குவாலிட்டி என்ன, ஸோ அவங்க வந்து ஃபினான்ஷியல் என்ன மாதிரி ரீபேமெண்ட் பண்றாங்க, அவங்க எப்படி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யார் வேணா போய் நகை வச்சுக்கலாம் அப்படின்றது போயிட்டு இப்போ என்னன்னா வந்துட்டு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கிறவங்க தான் போய் நகையை வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு அப்படின்றது வந்துடுச்சு. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்லலாம் வந்துட்டு சும்மா சாதாரணமாக போய் லோன் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ முதல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வந்துட்டு சின்ன ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். இந்த மாதிரி வரும்பொழுது மீண்டும் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய தேர்ட் பார்ட்டி கடைகளை தேடி போக போகிறாங்களோ அப்படின்ற ஒரு யோசனை அப்படின்றது எனக்கு வருது. ஏன்னா இப்போ என்ன செய்வாங்க, பேங்க்ல போயிட்டு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது, இதெல்லாம் எவன்பா பண்ணுவான் அப்படின்னு போனோமா, நமக்கு தெரிஞ்ச அண்ணங்கடல வச்சோமா, டக்குன்னு காசை வாங்கிட்டு வந்தோமா, செலவு பண்ணுமா அப்படின்றது இருக்கணும். பட் என்னடா இங்கே போனால் டாக்குமெண்ட் அது இதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற சிபில் ஸ்கோர் வந்துருச்சா, இதனால பேங்க்ல நகை கடன் வைக்கிறது குறையுமோ அப்படின்றது என்னுடைய கேள்வி. உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம வந்துட்டு விவாதிக்கலாம். ஸோ காய்ஸ், அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்கள் யாராவது நகை வைக்க போகிறாங்க அப்படின்னா, நகை அடிக்கடி வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. பிகாஸ் அவங்க கஷ்டப்பட்டு அந்த நகையை சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த நகை பேங்க்ல முழுகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த அப்டேட் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லை நமக்கு பாதகமாக இருக்கா? எதுக்காகப்பா பர்சனல் லோன் எடுக்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் சிபில் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய வந்துட்டு பதில் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கேள்வி என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜாலியாக வந்துட்டு அதில் டிஸ்கஸ் பண்ணி பேசி பார்ப்போம். என்னதான் சொல்றாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதே போல இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்முடைய விடி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து இது போல பயனுள்ள தகவல்களை நம்ம விடி தமிழ் சேனல் அப்படின்றது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. ஸோ நன்றி, வணக்கம். இது மாதிரி பயனுள்ள வீடியோஸ் நிறைய இருக்கு, அதெல்லாம் போய் பாருங்க.